வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணிருங்க. ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு வந்துருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ டிக்கெட் குடுக்குற வேலை இப்ப வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா, அ தகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ளவங்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் கடைசி தேதி 4/11/2025 உங்க சொந்த மாவட்டத்துல தான், சொந்த ஊர்ல தான் இருக்கிற இடத்துல தான் இந்த வேலை உங்களுக்கு குடுப்பாங்க. இத பத்தின தகவல் நம்ம இதுல ஃபுல்லா பார்ப்போம். தென்னக ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டத்திலிருந்து இத இந்த ரயில் நிலையங்களில் நிலைய பயணச்சீட்டு அளிக்கும் முகவரைக்கான ஒரு ஒப்பந்த புள்ளி வெளியிட்டிருக்கிறாங்க. முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை நிலைய பயணச்சீட்டு அளிக்கும் முகவரை அமர்த்துதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோவில், பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, அறந்தாங்கி, அதிராம்பட்டினம், பேராவூரணி, வாலாடி, கல்லகம், சில்லாக்குடி, ஒத்தக்கோவில், தாளாநல்லூர், திருவெண்ணைநல்லூர் ரோடு, பரிக்கல், சோளக்கம்பட்டி, ஜிட்டே, சுந்தரபெருமாள் கோயில், புதுச்சத்திரம், ஆலம்பாக்கம், திருத்துறையூர், சேந்தனூர், வெங்கடாசபுரம், தண்டரை, குறிஞ்சாபுரம், அகரம் சிப்பந்தி, கன்னியாம்பாடி, நன்னிலம், அகஸ்தியம்பள்ளி, தில்லை இலகம், திருநெல்லிக்காவல் இந்த இடத்துல எல்லாம் இந்த ரயில் நிலையங்கள்லாம் இந்த டிக்கெட் கொடுக்குற வேலை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த பள்ளி படிவ கட்டணம் 1120 ரூபா. இதை பிணை வைப்பு தொகை இந்த என்எஸ்ஜி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. இதில் என்எஸ்ஜி 5 அப்படின்னு வந்துச்சுன்னா 5000 ரூபா நீங்க பிணை வைப்பு தொகை வைக்கணும். என்எஸ்சி 6ன்னு இருக்கு அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் நீங்க 2000 ரூபா காப்பு தொகை மாதிரி வைக்கணும். அடுத்து காப்பு வைப்பு தொகை என்எஸ்ஜி 5 அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 25,000 ரூபா டெபாசிட் பண்ணணும். என்எஸ் 6 இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபா நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பணி அமர்வுக்கான கால அளவு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்க அங்க ஒரு டிக்கெட் கொடுக்குற வேலையை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதுக்கான டிடி எல்லாம் எடுத்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எவ்வளோ டெபாசிட் தொகை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஸ்டேஷன் டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்க்கு எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தொகை டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட அந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா பக்கத்தில் உள்ள இடத்துல சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா படித்து எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள் ஆதார் கார்டு, ஏஜ் ப்ரூஃப் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு உங்கள் 10th மார்க் ஷீட்டு, அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு எல்லாமே வச்சு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் STPA அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், திருச்சிராப்பள்ளி டிவிஷன், திருச்சி அப்படிங்கிற அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. போட்டு விட்டு உங்கள் பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து அந்த ஸ்டேஷன் எவ்வளோ தூரம், அடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ரயில்வே எம்ப்ளாயாக வேலை பார்த்துருக்கீங்களா இல்லையா, அது கமிஷன் எவ்வளோ இது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அந்த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா இதை பற்றி சொல்லுவாங்க. அந்த வழிமுறைகளையும் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை செய்து ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.